லைவ்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா செம்மையா வந்து சாச்சனாவும் ராணுவம் வந்து செம்மையா வந்து பேசியிருக்காங்க. யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பத்தி. என்ன கான்செப்டோட வந்தாங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நம்ம ராணுவம் வந்துட்டு சாச்சனாவை கூப்பிட்டு வா நம்ம வந்துட்டு இந்த வாரத்துல என்ன நடந்துச்சு, விஜய் சார் என்ன கேட்பாரு அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டா வந்து நான் அந்த கேப்டன் நடந்துச்சு, அப்புறம் டாஸ்க் நடந்துச்சு, அப்படியே ஒவ்வொரு டேட்டா வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, கிராசரி டாஸ்க் என்ன நடந்துச்சு, கிராசரி எப்போ வந்துச்சு, அந்த இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய இது வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ராணுவத்தை ஒண்ணு பிடிச்சதுனாவே இப்படிதான், ஒண்ணு நேத்தும் அப்படிதான் வந்து நம்ம விஜய் விசால்ட் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு. இந்த வாரம் என்ன நடந்துச்சு, என்ன இது ஒரு சுவாரஸ்யமா நடந்துச்சு, விஜய் சேபி சார் என்ன கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ராணுவம் வந்து நேத்து வந்து கன்வே பண்ணிருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு பேசும்போது டக்குன்னு அதை பேசுறது ஞாபகம் வர மாட்டேது, அந்த ஒரு தயக்கமாவே வந்துட்டு அவன் பேசிட்டு இருந்தான். அதனால மேபி வந்து மறுபடியும் ரிவீல் பண்ணோம்னா வந்து கொஞ்சம் கான்பிடண்டா போன வாரம் அப்படிதான் பேசினா, நல்ல கான்பிடண்டா பேசினா. அதுக்கு முந்தின வாரம் வந்து இனிமே வந்து நீ பேசலன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்துட்டு விஜய் சேபி சார் சொல்லவும், அவன் இந்த மாதிரி ஒரு டைமிங் வந்து இந்த மாதிரி வந்து ரிவீல் சும்மா இருக்க நேரம் வந்து என்ன பண்ணோம் என்ன யோசிச்சு அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப சௌந்தர்யா வச்சு நம்ம சாச்சனா வந்துட்டு பேசியிருக்காங்க. உனக்கு மூளையே இல்ல, அறிவே இல்ல அப்படின்னு சொல்லும் போதுலாம் உனக்கு கோவமே வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ராணுவ பத்தி வந்துட்டு கேட்கறாங்க. சௌந்தர்யா வந்துட்டு உன்னை வந்து மூளை இல்ல, கோவம் மூளே இல்ல, உனக்கு வந்து அறிவுங்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது உனக்கு கோவம் வரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு, இருந்தாலும் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து தனியா பேசினா கூட பரவாயில்ல, அந்த ஒரு இடத்துல சொல்லும் போது எனக்கு கோவம் தான் வந்துச்சு. இப்ப எப்படின்னா இப்ப ஒரு இது வந்துட்டு சொல்றாங்கன்னா வந்துட்டு அது அவங்க மேலதான் தப்பாகும். என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு பல சீசன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு அவங்க சொல்றவங்க தான் வந்துட்டு தப்பா வந்துட்டு வெளியில ப்ரொஜெக்ட் ஆகும். நிறைய சீசன்ல நான் பாத்திருக்கேன். வெளியில வந்து அவங்க கன்வே பண்றதுதான் வந்துட்டு அவங்க சொல்ற வார்த்தைகள்ல தான் வந்துட்டு வெளியில போனா வந்துட்டு கெட்ட இதா போகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. மேபி வந்துட்டு நம்ம ராணுவம் வந்துட்டு அந்த ஒரு அளவுக்கு வந்துட்டு சௌந்தர்யா வச்சு கிளின்னு கிழிச்சாப்ல, இருந்தாலும் வந்துட்டு சௌந்தர்யா பண்ணவும் தான் வந்துட்டு ராணுவம் வந்துட்டு பண்ணாப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பாக்கெட் பயந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டிவில் அந்த ஒரு இதுல வந்துட்டு பேசி இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா வந்துட்டு ஒரு எப்படின்னா சுய புத்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவும் வந்துட்டு செம்மையா வந்துட்டு கோவம் வந்துருது. கோவம் வந்தனால அந்த பாட்டில தூக்கி எறிஞ்சாங்க. ஓகேங்களா, ஜாக்லின் வந்து சுய புத்தியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கவும் ஜாக்லின் சப்போர்ட்டா வந்துட்டு டக்குனு வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறாங்க. சாச்சனா ட்ரிகர் ஆகவும் தண்ணி பாட்டில் எடுத்து கீழே போட்டுறாங்க. கீழே போட்டனால தப்பு தான், அது வந்துட்டு தப்புன்னு எனக்கு தெரியுது. அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அப்படி பேசினாங்க. அதுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு பேசும் போது தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடி இப்படி பண்ற, என்னடிங்க தான் எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்ன யோசிக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஜாக்லின் ஏதாச்சும் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, சௌந்தர்யா எதுக்கு வராங்கன்னு அப்படின்னு சுத்தமா தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பாருங்க, ராணுவட்ட சொல்றாங்க, நிறைய இடத்துல பாருங்க ஜாக்லின் ஒண்ணுன்னா சௌந்தர்யா வந்துட்டு முன்னாடி அப்படியே முட்டிக்கிட்டே இருக்காங்க. அதே வந்து சௌந்தர்யா கொண்டுனா ஜாக்லின் வந்து முட்டிக்கிட்டே இருக்காங்க. இது வந்துட்டு இண்டிவிஜுவல் கேமும் மாறிச்சா என்னன்னு இன்னும் சத்தியமா உங்களுக்கு தெரியுதா தெரியல என்னங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராணுவம் வந்துட்டு பேசிட்டு இருக்காப்ல. அண்ட் சாச்சனா வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு சௌந்தர்யா பத்தி பின்னாடி நல்ல பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராணுவம் வந்துட்டு சொல்லியிருக்காப்ல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆனாலும் அவங்க பேசுறது அவங்க கரெக்டா நினைச்சுக்கிட்டாலும் ஆனா வெளியில போகும்போது வந்துட்டு ரொம்ப தப்பா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. மேபி வந்துட்டு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.